ஏன்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? தாலி கட்டு. அதுல சொன்னேலடா. வேணான்னு வேலைக்கு போயிட்டு அவளுக்கு விருப்பமே இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டுறதெல்லாம் அத சகிச்சுக்கிட்டு நான் உன்னை ஏத்துப்பேன் நினைக்காது நடக்காது பொண்ணு. அண்ணன் நான் கொடுத்தே தீருவேன். இல்லன்னா ஆம்பளைங்களால தாண்டா இந்த மகிமையே போச்சு. என்ன அப்படி வளர்க்கல விஷயம் கூட என் கழுத்துல இருக்காது. கட்டி அவளை சொந்தமா வரக்கூடாது இனிமே. அனுமதி இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டுற தைரியம் எப்படி சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்குடா. இல்லடா அர்ஜுன், உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சாடா? ஏன்டா இப்படி பண்ண? பைத்தியக்காரா, கும்பிடுடா. யாரும் பார்த்து கை கொட்டி சிரிக்கிற அளவுக்கு பண்ணிட்டலடா. என் பேத்தியோட வாழ்க்கையை இப்படி பாழாக்கிட்டு செஞ்சது முடியாத துரோகண்டா. ஒரு துளி கண்ணீருக்கும் நீ பதில் சொல்லியே ஆகணும். எவ்வளவு ஆசையை வளர்த்து வச்சிருக்கா. தாலி கட்டுவியா? அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சும்மா வாழ போராக்கிட்டானே. 2 முறை என் பொண்ணோட கல்யாணம் நடக்க கூடாதுன்னு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு எத்தனை நாள் என் மனசு ஆசையமா பாவம் பண்ண நியாயமா படுத்த அர்ஜுன். முன்னாடியும் சொல்றேன், இனிமே நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஒண்ணு நடந்தா அது அர்ஜுன் கூட தான். முன்னாடி என் கழுத்துல தாலி உட்காந்தனோ எனக்கு சொந்தமானவன் ஆயிடாது. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. 1 மாசத்துல அர்ஜுன் ஊர் அறிய என் கழுத்துல தாலி கட்டணும். அவதான் என் புருஷன். கடவுளை நினைச்சாலும் மாத்த முடியாது. ஸ்வேதா, ஸ்வேதா அண்ணே, நீங்கதான் என் பையன்கள யாரு காப்பாத்தல. அவளுக்கு புருஷன் தாலிய கட்டணும். சத்தியத்தை நான் மீற மாட்டேம்மா. போறேன்டான இவன் எல்லாம் பாக்குறதுக்கு தான் அந்த கடவுள் என்ன உசிரோட வச்சிருக்க. இவன் பண்ண தப்புக்கு நான் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். மூஞ்சில நான் முடிக்கவே மாட்டேன். முடிக்க கூடாது. உன் மனசுல உள்ளத முன்கூட்டியே வீட்டுல சொல்லிருந்தா இவ்வளவு. அங்கிள், எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் கூடாது அங்கிள். பொண்ண விஷயத்த வீட்டுல சொல்ல முடியல. உன்னால 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகி போச்சு. இன்னைக்கு வந்துட்டு நீ தாலி கட்டாததுனால சுரிஞ்சு போயிருக்காப்பா. இந்த ஊர்ல எல்லாருக்கும் பெரிய மரியாதை இருக்கு. நடக்கணும்னா உங்க அப்பா சொல்ற ஸ்வேதாவை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு அசிங்கமா இருக்கு. உன்ன தப்புக்கு நான் உங்ககிட்ட பண்ணது தப்புதாம்மா. மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. பொண்ணோட விருப்பம் இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டினது பேடா. நான் கொஞ்சம் கூட நினைச்சுப்பா எப்படியா செய்வ? மா, நம்ம கெடுத்து வச்சிருக்கீங்க. நம்ம குடும்பமே எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிடுச்சு. வாங்கம்மா போலாம். வாங்க. டேய் கார்த்திக், வா. வழி தெரியலடா. இல்லடா, மச்சான் உனக்கு எந்திரா.